இன்னைக்கு நம்ம ஒரு டொமேட்டோவில் வந்து தக்காளியில் வந்து ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷு ஒன்று பண்ணுறதுக்கு பார்க்கலாம், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெயை வந்து சட்டியில் வந்து காய வச்சுட்டேன் நான். இதில் ஒரு ஸ்பூன் போல் நான் ஜீரகம் போடுறேன். இது பொரிஞ்ச உடனே நம்ம இந்த பச்சை மிளகாவை போட்டுடலாம். நீங்கள் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் வந்து சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்சர் வந்து டொமேட்டோ பியூரி. இது நான் டொமேட்டோவை பாயில் பண்ணி அதை மிக்சியில் ஒரு சுற்றி வச்சுருக்கேன். இது கூட 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். லாஸ்ட்டில் வந்து கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி தலையை நம்ம போடணும். இவ்வளோ தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையானது. சால்ட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டர்மரிக் பவுடர் போட்டுக்கலாம், அல்லது நீங்கள் ஆப்ஷனல் தான். இது சில்லி பவுடரும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் க்ரீன் சில்லி ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஏற்கனவே நம்ம பாயில் பண்ண டொமேட்டோ தான் இது. அதனால நீங்கள் அதை பீல் பண்ணிவிட்டு, அந்த ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு, தோலை வந்து நீங்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை மிக்சியில் ஒரு சுற்றிட்டு நான் சால்ட் போட்டுட்டேன். அதெல்லாம் போட்டாச்சு. இப்போதைக்கு கடைசியில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு நீங்கள் இதில் வந்து நிறைய கொரியாண்டர் லீவ்ஸ், அதாவது மல்லித்தலை சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து இது டேஸ்டியாக இருக்கும். பார்த்துக்கோங்க. இது செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ஆக்சுவலாக என்னோட நெய்பர் வந்து மகாராஷ்டிரியன். அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது. இது ரைஸ் கூட சப்பாத்தி கூட ரொம்ப நல்லா இருக்கும். இந்த லேசாக அந்த உங்களுக்கு ஜீரக ஸ்மெல் பிடிக்கும்னா அந்த ஜீரக ஸ்மெல்லும் வரும். பச்சை மிளகாவும் காரத்துக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை. இதில் சீக்கிரமாக செய்யலாம். செய்து பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷாக இருக்கும். ரைஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது குயிக்காகவும் பண்ணலாம். நீங்கள் எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் அனுப்பி விடுங்க. தேங்க்யூ வெரி மச். இதோட நேம் எனக்கு தெரியல. இது ஒரு தக்காளியில் செய்கிற ஒரு டிஷ்ஷு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.